மிக மோசமான ஒரு கால சூழ்நிலை வந்தது. அதாவது கொரோனா கால திட்டம். அப்போ உலக நாடுகளே இன்னைக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம கோவாக்சின் கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்தினுடைய எல்லா கிருஷ்ணன் என்பவர் தான் அதை ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தார். முழுவதுமாக அவருக்கு பாதுகாப்பும் உதவியும் கொடுத்து அந்த கோவாக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்வோம். அது மட்டுமல்ல, இதை வெளிநாடுகளுக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. காசு வாங்கிட்டு கொடுக்கல, ஃப்ரீயா கொடுத்தாங்க. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. ஐநா சபைக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுறார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனாலும் சரி தமிழை பத்தி பேசுகிறார். ஆனா அங்குள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எதுக்கு ஒரு சும்மா ஒரு பாவனைக்கு செய்யறாங்க அப்படி. அவசியம் இல்ல. தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கவர்ந்ததன் விளைவாகத்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கலியன் பூங்குன்றனாருடைய கருத்தை எல்லா மேடைகளையும் சொல்றார். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு இருக்கையை தனியா எடுத்து கொடுத்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இன்னைக்கு இலங்கைக்கு போயாச்சுன்னா தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். அண்ணா சக்கரவர்த்தி எல்லாம் இருக்கிறாங்க, பழைய பிரைம் மினிஸ்டருக்கு வீட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, நாங்களும் போயிருக்கிறோம். ஆனா இலங்கையில தமிழர்களுக்கு தனி அந்தஸ்தை உருவாக்கி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆயிரக்கணக்கான வீடுகள், மருந்துகள், சீருடைகள். இன்னைக்கு இலங்கையில தமிழர்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னா அது காரணம் நமது பாரத நரேந்திர மோடி அவர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யாரும் ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போக முடியாது. மீன் பிடிக்க போனா சுட்டு கொண்டுட்டு வெறும் பாடி தான் வரும். ஆனா இப்போ ஒரு சம்பவம் கூட சுடப்படுறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பாதுகாப்பா மீன் பிடிக்கிறாங்க. ஒரு சில பேர் உள்ள போயிட்டு ஏதோ மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. தூக்கு தண்டனை போன கைது கூட மீட்டு கொண்டு வந்திருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி அவர். ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இவ்வளவு தேர்தல் நடந்துட்டு இவ்வளவு எல்லாமே ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போர் சூழல் நிலைவில் கூட ஈரான்ல இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 743 பேரை ஒவ்வொரு ஆளுக்கும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு நம்ம மத்திய அரசாங்கமே ஏற்பாடு செய்யுது. அது தனி விமானத்தை அவர்களை என்று இறக்கிவிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. ஒரு தமிழன் தனி மனிதனாக இருந்தாலும் சரி அவரை காப்பாற்றுவது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளங்கள், அவர் கங்கை கொண்ட சோழபுரத்திலே யாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பாங்க. எல்லாரும் தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் பற்றி தான் படிச்சிருப்பாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய வரலாறு, அது கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட மாபெரும் நம்முடைய அரச மக்களை நினைவுகூர்ந்து அவருக்கு விழா எடுத்ததும், அதுவும் ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதே நாளில் வந்து விழா எடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழுக்காக ஆனமங்கல செப்பேடுகளை இப்பொழுது சமயத்தில் கொண்டு வந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆக இப்படியாக பல திட்டங்களை இந்த நாட்டிற்கு தொடர்ந்து தந்தது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு உலகத் தலைவர்கள் எல்லோரும், சில நாடுகளிலே உள்ள தலைவர்கள் நமது பிரதமர் காலிலே விழுந்து வணங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக தலைநிமிர்ந்து இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவருடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு நாள் போராது, அதுக்கு பல நாட்கள் தேவைப்படும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல, வெற்றி தோல்வி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாரத நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே வாரத்துக்கு 7 நாட்கள், மாதம் 30 நாட்கள், 365 நாட்களும் ஆண்டுக்கு நாங்கள் தமிழர்களுக்காக மட்டுமல்ல எல்லோருக்காக உழைப்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்றத்தில் கூட செங்கோலை, நமது ஆதீனங்கள் இருக்கின்ற தமிழர்களுக்கு பழம்பெருமையான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவியது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இதையெல்லாம் தமிழக மக்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். வருகின்ற காலங்களில் தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருமித்து ஏற்கின்ற மாபெரும் தலைவராக நரேந்திர மோடி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஆமாம், அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இதை நிச்சயமாக எல்லா இடங்களிலுமே அதை கொண்டாடுவதற்காகத்தான் இன்னைக்கு காலையில கொடியேற்றி வச்சுட்டு அப்புறம் அந்த எக்ஸிபிஷன் இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறோம். நீங்களும் புகைப்படம் எடுத்திருக்கிறீங்க, மக்களுக்கும் தெரிவிக்கிறோம். தான் இன்னும் அடுத்த திட்டங்கள் அறிவிப்பாங்க. இன்னும் மக்களுக்கு தேவையான நமக்கு மேக்சிமம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வருவாயில் 207 கோடி ரூபாய்க்கு 207% அதிகமாக நமக்கு வாங்கியிருக்கிறோம். அதாவது தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்ல வருது. அதிகமான ஜிஎஸ்டி வரக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. நிச்சயமா இன்னைக்கு எல்லா திட்டங்களும் வந்து சேருவதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கு. இல்ல, மெட்ரோ திட்டங்களை பொறுத்த மட்டும், அதாவது மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ திட்டங்களை பொறுத்த மட்டும் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே அவங்க தவறாக கொடுத்திருந்தாங்க கடந்த கால திமுக அரசு. அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சரியா கொடுக்கல. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அது மட்டும் சென்னையில் உள்ள மக்கள் தொகையை விட அங்க அதிகமாக இருக்கிறதாக அதுலயும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லையும் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தவறு, திருப்பி அனுப்புங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது இனிமேல் உள்ள அரசு அதை பரிந்துரை செய்து அனுப்புகின்ற நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உண்மையில் அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிப்போம். அதாவது இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா 20 நாளைக்குள்ள உங்களுக்கு வர்றதுக்கான ஆமா ஆமா 6 4 தேவைப்படுது. இல்ல, அது சில இடங்களுக்கு 4 தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது அதனுடைய அடிப்படையில் இருக்கும். இல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு அந்த என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேவை அதிகப்படுகிற நேரத்தில் அது இது பண்ணிக்கலாம். நீங்க மற்ற மாநிலங்களை மற்ற கண்ட்ரிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க பாகிஸ்தான், இலங்கை இல்ல இவ்வளவு இடத்துல அங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பெட்ரோல் டீசல் கிடைப்பதற்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு போர் நடக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட நமக்கு இவ்வளவு தூரம் வருகிறத நினைச்சு நீங்க பெருமைப்படலாம். காங்கிரஸ் 4 லட்சம் கோடி கடன் காங்கிரஸ் பாண்டு 4 லட்சம் கோடி கடன் தீர்த்தாங்க. சரி, வேற திருச்சியில் நடைபெற்ற பாஜக மாவட்ட தலைவர் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டாங்க. அண்ணாமலை விவகாரம் பேசும்போதுதான் கைகளப்பளவுக்கு போன மாதிரி பேசி இல்ல ஒரு சலசலப்பும் கிடையாது. என்னன்னா பிரஸ் மீட்ல இப்போ நான் எல்லாரையும் சொல்லல, பிரஸ் மீட்ல பார்க்கும்போது எங்க டாக்டர் தமிழிசை என்ன பண்ணுவாங்கன்னா சில ஏதோ பேசும்போது பாத்தீங்கன்னா பாதியை கட் பண்ணிட்டு மீதியை விட்டுருவாங்க. எது பிரச்சனை வருமோ அதை மட்டும் எடுத்து மீடியால போட்டு இன்று அப்படின்னு போட்டு டாக்டர் தமிழிசை அப்படின்னு போட்டு இது பண்ணி போட்டுட்டே இருக்கோம். அது மாதிரி பேசும்போது வார்த்தையில தவறி வேற ஒன்றும் இல்லை. பேசும்போது அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. கலகலப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை.